அங்க பாருடி மணி என்ன ஆகுதுன்னு. மணி 8 ஆக போகுது. ஐயோ நீங்க லேட் ஆகுது. நான் சாரிங்க, நீங்க ஸ்கூல் லீவ் இதுக்கப்புறம் ஆனுவல் லீவ் விட்டாங்களா, அதான் லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. அந்த டீயை கொடு, இப்பயாவது போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டியா? ஏண்டி ஆனுவல் எத்தனை நாள்? 1 மாசம் லீவுங்க. பசங்களை எங்கேயோ வெளில இட்டுட்டு போகலாமா? வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காது? அதாங்க நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. எங்க போலாம்? கேரளாவுக்கு போகலாமா? போட் ஹவுசிங் போயிட்டு வரலாமா? போட் ஹவுஸா? ஐ சூப்பரா இருக்கும், வாங்க போலாம். நம்ம காரில் போயிடலாமா? வேணாங்க, நம்ம அந்த சசி ஃபேமிலி இட்டுட்டு போலாங்க. அப்படின்னா வேன் புக் பண்ணிடுறேன், நம்ம எல்லாம் வேனில் போயிடலாம். சரிங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவங்களும் வருவாங்க. சரிம்மா, இன்னைக்கு நைட்டே போகிறோம்லாம். சரிங்க, நான் பசங்கிட்ட சொல்லி ரெடி பண்ணுறேன். ரெண்டும் தூங்குது பாரு, காலை எழுதுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ரெண்டும் நல்லா தூங்குதுங்க. நான் பாஸ் ஆகிட்டேன் அத்தா, நான் பாஸ் ஆகிட்டேன். நேர்ல பாஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, கனவுல பாஸ் ஆயிடுச்சு. அது வேற பெருமையா ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு வேற சொல்கிறேன். சீக்கிரம் ஏதுங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். சீக்கிரம் ஏதுங்க. குட் நியூஸா? என்னம்மா குட் நியூஸ்? அது ஒன்றும் இல்லடி, ஆனுவல் லீவ் வச்சுல நீங்கள் உங்கள் அப்பா கேரளா ட்ரிப்பு போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு. நைட் நம்ம கிளம்புறோம் வேனில். கேரளா தானே? கேரளாவில் போட் ஹவுஸில் 2 நாள் தங்குறோம். போட் ஹவுஸா? ஆமாடி, இன்னைக்கு நைட் கிளம்புறோம். எல்லாம் பேக் பண்ணுவீங்க உங்கள் ட்ரெஸ்லாம். என்னோட பேக்ல என் ட்ரெஸ் பேக் பண்றேன், உன்னோட பேக்ல உன் ட்ரெஸ் பேக் பண்ணு. உன் ட்ரெஸ்லாம் என்ன தூக்கிட்டு போக முடியாது. அம்மா பசிக்குது. ஏண்டி என்னடி பண்ணுற? எனக்கு ஆஃபீஸுக்கு மணி ஆகுதுடி. அப்புறம் நான் வந்து நைட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும். பர்மிஷன் கேட்டு வரணும். இதேமாதிரி லேட்டாக போனால் எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க. சீக்கிரம் வாயேண்டி. என்னடி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டா? என்னங்க, நான் தான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, அதில் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற என்ன பழக்கம் அது? பசங்களா நைட் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருங்க. 8 மணிக்கு கேரளா ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. அப்போ சூப்பர்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா சிக்கன் சூப்பராக இருக்குமா? ஏண்டி சசி வீட்டில் சொல்ல சொன்னியா? ஐயோ மறந்துட்டுங்க, இதோ சொல்கிறேங்க. சரியா போச்சு, நீ போகிறப்ப தான் சொல்லுவேன். இதோ ஃபோன் பண்ணுறேன் பாருங்க, ஃபோன் பண்ணுறேன். காஞ்சனா, இன்னைக்கு சாயந்தரம் கேரளா போகலாமா? சரிக்கா போகலாங்க்கா. எத்தனை பேருக்கா? எதில் போகிறோங்க்கா? காஞ்சனா, நம்ம குடும்பம் 2 குடும்பம் தான். நம்ம வேன் வச்சுட்டு போகிறோம், ஓகேவா? கிளம்பி ரெடியாரு. சரிக்கா. சாப்பாட்டுக்கு என்ன கடிச்சிட்டு வருது? சாப்பிடலாம் என்ன செய்ய தேவையில்ல, ஏதாவது ஹோட்டலில் பார்த்துக்கலாம். நீங்கள் மட்டும் கிளம்பி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. சரிக்கா, வீட்டுக்கு வந்துடுங்க. ஏங்க, காஞ்சனாட்ட சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நான் வேன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க, 7 மணிக்கெலாம் போய் ஆகணும். எல்லாம் ரெடியாக இருங்க. ஓகே அப்பா. ஏங்க என்ன சொன்னது? வேன் வந்துச்சு போல. ஆமாங்க, வேன் வந்துச்சு. நான் போய் சசி வீட்டை போய் வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து ஹோட்டலில் ஏதாவது வாங்கிக்கலாம் சாப்பாடு. சரிம்மா, ஹோட்டல்லே வாங்கிக்கலாம். அனிதா, மௌலி பேக்லாம் எடுத்துட்டு வாங்க, வேன் வந்துச்சு பாரு. இந்த வேனா சூப்பரா இருக்குதுப்பா. அப்பா இந்த வேன்ல ஏசி இருக்காப்பா? மேடம் ஏசி இருந்தா தான் வருவீங்க, இல்லைன்னா வர மாட்டீங்களா? நான் வீல போய் கருத்துருவோம்மா, நான் அதான் சொன்னேன். பேக் தானே எடுத்துட்டு வந்தீங்களா? ஐயோ நான் எடுத்துட்டே வரமா, தோப்பா எடுத்துட்டு வரமா. உன் பேக் எடுத்துல ஆல்ரெடி பேக் வேன்ல வச்சிட்டேன், நீ போய் செக் பண்ணி பாருங்க. ஏண்டி சசி ஃபேமிலி எங்கடி காணா? கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் சீக்கிரம் கிளம்ப மாட்டா. காஞ்சனா, ஏண்டி இவ்வளவு லேட்டா வர? அக்கா நான் கிளம்பி ரெடியா இருந்தேங்க. இந்த அரக்கந்தி தான் ஆய் போயிட்டே இருந்தா, அதை கழுவிட்டே இருந்தானா டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காதக்கா. என்னாச்சு? அரக்கந்தி ஆய் போயிட்டே இருக்கானா? சீ, நானும் வேணாம் அவனை விட்டுட்டு வந்தேன். அரக்கந்தி ஆயா போயிட்டே இருக்க. சீ 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 சீ. ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியாம்மா? ஏம்மா என் மானத்தை கப்பல் ஏத்திட்ட? ஏன் சீக்கிரம் வரலன்னு கேட்டாங்க, அதான் நீ கக்கா போறேன்னு சொன்ன. இது தப்பாடா? சரி எல்லாம் வண்டியில் இருங்க, என்ன தடவை போய் சேருவோம். நேந்திர பஜா சிப்ஸு, போட் ஹவுஸு, ஐயப்பன் கோயில், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இதெல்லாம் அங்கே நல்லா ஃபேமஸ்ஸு. இருக்கட்டும், பஞ்சாயத்து வச்சுங்க, எல்லாம் வேனில் இருங்க. எல்லாம் வேலை ஏறியாச்சா? கிளம்பலாமா? எடுக்கலாமா?
நீ வெளில வா. ஏய் நான் தான் ஜன்னல் ஓரம் உட்காருவேன். நீ என்ன வச்சிட்டு பார்த்து ஜன்னல் ஓரம் உட்காந்துக்கோ. அதெல்லாம் முடியாது. நான் எங்க அப்பா அம்மா கூட பின்னாடி நான் தான் உட்காருவேன். நீ நவுரு உங்க அம்மா பின்னாடி போய் உட்காந்துக்கோ. மௌலி நீ நானும் அப்படியே பழகிருக்கோம். நீ என் ஃப்ரெண்ட் டி. நீ வந்து என் பக்கத்துல உட்காருடி. என் தங்கல்ல நீ கொஞ்ச நேரம் உட்காரு நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். என்ன பாசம் பொங்கி வெடியுது. மௌலி போய் உட்காரு போ மணி ஒரு வேன் எடுத்து போறாங்க. ஐயே யாரு குசு விட்டா. சீ ஒரே நாத்தம் அடிக்குது. ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கேன், அதில் சாப்பிடலாம். அப்பா கேரளா எத்தனை மணிக்கு போவோம்? நாளை காலையிலே நம்ம போயிடுவோம். போட்டு நம்மளுக்கு சாப்பாடு யாரை பார்த்துட்டு தருவா? உங்களே சாப்பாடுலாம் செஞ்சுருவாங்கம்மா. நம்மளுக்கு வேலைக்கு சாப்பிட்டு வேலைக்கு பார்த்துட்டே இருக்க வேண்டாமா. காலையில் நம்ம 7 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 7 மணிக்கு இட்டு வந்து விட்டுருவாங்கம்மா. அப்பா ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்குமாப்பா? ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அங்கிள் அங்க ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குமா அங்கிள்? ஐஸ்கிரீம்லாம் கிடைக்க வரதுடா நீ. ஏய் ஐஸ்கிரீம்லாம் அங்க சாப்பிட்டு சளி பிடிக்க வச்சு என் உயிரை வாங்கி கொட்டி பங்கியும். போய் எனக்கு அந்த கேரளா பட்டு பாவாடை பட்டு சட்டை வாங்கி கொடுங்கப்பா. அம்மா எனக்கு நீ வாங்கி கொடுமா. அம்மா லேடிஸ் மட்டும் பட்டு பாவாடை பட்டு சட்டை கேரளால கிடைக்குது. ஜென்ஸுக்குலாம் என்னம்மா கிடைக்கும்? காமன் கிடைக்கும். ஏ மௌலி நான் எது சொன்னாலும் எனக்கு சேரா ஒரு ஏட்டிக்கு பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏ சசி உன் தம்பி கோமலம் கட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஏன் என் பையனை எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிற? சிரிக்காத, பல்லு ஃபுல்லா கொட்டிக்க போகுது. ஆண்டி நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்க கூடாது ஆண்டி. மௌலி போய் அங்க போய் உட்காரு. கோச்சிக்காத காஞ்சனா, பசங்களுக்குள்ள எல்லாம் எல்லாமே நடக்கும். நம்ம எதுவும் கண்டுக்க கூடாது. பசங்க அடிச்சுட்டு கூட்டிக்கிங்க, அப்புறம் நம்ம கண்டுக்கிட்டு நம்ம பெரியவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஆகும். எதுவும் கண்டுக்காத காஞ்சனா. சரிக்கா. ஆளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஆர்டர் பண்ணுறோம். அப்பா எனக்கு பூரி தான் வேணும். அங்கிள் எனக்கும் பூரி தான் வேணும். எனக்கும் பூரி தான் அங்கிள். எனக்கு ரைஸ் இருந்தா ஓகே. பூரி தான் வேணும். ஏண்டி நீ என்னடி சாப்பிட்ற? இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. சாம்பார் சாதம் சாப்பிட்டு போர் அடிச்சது. மீன் குழம்பு எல்லாமே வீட்டு ஐட்டமே எனக்கு வேணாம். வேற ஏதாவது டிஃப்ரெண்டா எடுத்துட்டு சொல்லுங்க. டிஃப்ரெண்டா வேணா அடுப்புக்கு தான் இருக்குது, எடுத்துட்டு வர சொல்லிட்டா? எதுக்கு வாங்கி கொடுத்தாலும் ஓகேங்க. இதை தான் எதிர்பார்த்தோம். பேரர் வாங்க. சொல்லுங்க சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? 2 செட்டு பூரி, 3 செட்டு இட்லி. சரிங்க சார், இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், வெயிட் பண்ணுங்க சார். சார் பூரி யாருக்கு சார் வைக்கிறது? நீங்க வைங்க, நாங்க எடுத்துக்கிறோம். சார் நீங்க கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் சார். சார் அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். பேரர் சொல்றேன். ஹே பூரி சூப்பரா இருக்கு, புஸ் புஸ்னு. வீட்ல பூரி சுட்டா மட்டும் ஏன் உப்பு மட்டும் தெரியல. ஹோட்டல்ல சுட்டா புஸ்னு ஊத்தி இருக்குது. ஆமாடி ஆமா, உங்களுக்கு ஒரு வாட்டர் கார்னா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துற வேணாம். ஏய் அரகரண்டி ஒழுங்கா கொஞ்சோண்டு சாப்பிடு. ஏற்கனவே புடிங்கிட்டு போகுது, பின்ன 2 புடிங்க போகுது. ஆண்டி அந்த மௌலியை கம்முன்னு இருக்கு சொல்லுங்க. மௌலி அவன்கிட்ட போகாத மௌலி. ஓகே எல்லாம் சாப்பிட்டு கிளம்புங்க போலாம். அப்பா இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? இதோ வந்துட்டோமா, இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம போட் ஹவுஸ் போயிடுவோம். அங்கிள் அங்க ஏதோ ஸ்நாக்ஸ் தருவாங்களா அங்கிள்? டேய் வேணாண்டா, உனக்கு ஆல்ரெடி புடிங்கிட்டு போகுது. மறுபடியும் ஸ்நாக்ஸ் கேட்டு சாப்பிட்டு மறுபடியும் போயிட்டே இருக்கு. நீக்கவே நிக்கடா. குசூராச்சி மௌலி எப்ப பார்த்து தம்பிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? கம்முடா மௌலி. சரி பசங்களா, போட் ஹவுஸ் வரப்போது இறங்க ரெடி ஆயிடுங்க. ஐ சாமி. அப்பா என்னப்பா போட்டுக்கானா? அப்புறம் தான் ஒரு மௌலி. அப்பா இந்த இடம் சூப்பரா இருக்குப்பா, குளிர்ச்சியா இருக்குப்பா. அங்கிள் இந்த ஆத்துல மீன்லாம் நிறைய இருக்குமா அங்கிள்? இருக்குடா, நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். நம்ம கூட இப்போ ஒரு போட்டில் போக போகிறோம்ல, அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி நம்மளுக்கு வறுத்து தருவாங்க. அங்கிள் நாங்களாம் மீன் பிடிக்கலாமா அங்கிள்? ஓ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், பிடிக்கலாமே. தம்பி அதை தவிர இங்க 6 அடியில ஒரு பெரிய முதல்ல இருக்குது தெரியுமா உனக்கு? மீன் பிடிக்கிறேன்ட்டு முதல்ல வயல போய் மாட்டிக்காத. ஏய் நம்ம போட்டு வந்துச்சு, அங்கே பாருங்க. சார் நீங்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்கு ஃபேமிலியா சார்? ஆமாங்க, நாங்கள் தான் புக் பண்ணிருக்கோம். அப்பா இவனை பார்த்தா கஜினி பசல சூர்யா மெமரி மறந்து மேலெல்லாம் எழுதி வச்சிருக்கான் பாரு, அது மாதிரி இருக்கான் பாரு. அங்கிள் இவன் நம்மள வந்து போட்ல இட்டு மரம் நீட்டுமே எங்கேயோ தொலைச்சிருவான் அங்கிள், மறந்து போய். என் மேலே ஃபுல்லாக பச்சை குத்துருக்கேன் நான், தெரியுமா?
சார் வரீங்களா வரலீங்களா சார்? மணி ஆகுது, அப்புறம் நான் போய் ஆகணும் சார். அடுத்த கஸ்டமரை பார்க்கணும் சார். ஏய் ஒருத்தரெல்லாம் ஏறுங்கப்பா. சார் எல்லாம் ஏற்றிங்களா சார்? இருப்பா, நான் எல்லாரையும் ஒரு தடவை எண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7. 7 டிக்கெட் ரெடியாக இருக்குதுப்பா. போகலாமா சார்? போகலாம் ரைட். ஐ ஜாலியா இருக்கு, போட்டு சூப்பரா இருக்குல. ஒரு அமைதியா இருக்கு, சில்லு சில்லுன்னு காத்தடிக்குது, அப்படியே அமைதியா இருக்கு. அப்பா இப்பதான் எக்ஸாம் ரிசல்ட் அதெல்லாம் இல்லாத ஃப்ரீயா இருக்குது, ஜாலியா இருக்கு மம்மி. உனக்கு தான் படிப்புனா ரொம்ப தூரமாச்சே, உனக்கு இதா இருக்குது. அக்கா மானத்தை கப்பல் ஏற்றக்கூடாது. அடே நம்ம ஆல்ரெடி கப்பலில் தாண்டி போயிட்டு இருக்கோம். மானம் என்ன மானம், நாமும் கப்பலில் தான் போயிட்டு இருக்கோம். அம்மா நான் போய் போட்டு ஓட்டி பார்க்கட்டாமா, ஆசையா இருக்குது. போய் சும்மா நின்றுட்டு வா, அதில் தொடாத. ஏதாவது தொட்டுனா போட்டு கீழே வந்து கவுந்துரும். ஏய் அங்கிள், நான் போய் சும்மா தொட்டு பார்த்துட்டு வரேன். சை! சை! யே! சூப்பர் சூப்பர், வா பேபி பாபா. டேய் மோதிராடா, பொறுமையா போடா, பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வாடா. போங்க அங்கிள், நான் வரமாட்டேன். வா பேபி பாபா. டேய் இதுல ஒரு கப்பல் வருதுடா, பாத்துடா பொறுமையா போடா. ஏன்டா இது இப்படி பண்ற? ஐயோ டேய் போடா, பாத்துடா, பக்கத்துல ஒரு கப்பல் வந்து நிக்குதுடா, பொறுமையா போடா. ஐயோ போட்டு போடுச்சு. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, போட்டு மோதி போச்சு. ஐயோ தண்ணியில முழுவது போட்டு. கடவுளே என்ன காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ அந்த போட்டில் இருக்கிறவங்கலாம் கதை தண்ணியில் முழுகிறாங்க. சீக்கிரம் வாங்க, காப்பாற்றலாம். வாப்பா குதிப்பா. தம்பி அங்க ஒரு பொண்ணு இருக்கு பாரு, சீக்கிரம் தூக்கு. தூக்கிட்டேண்ணே. அண்ணா அந்த பொண்ணு ஒரே மயக்கமாக இருக்குது. நீங்கள் அரசு சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் இங்கேருந்து தூக்கி உட்கார வைக்கிறேன். ஏங்க எழுந்துருங்க சீக்கிரம். ஐயோ நான் எங்க இருக்கேன்? ஐயோ ஒரே மயக்கமா வருதே. ஒன்றும் இல்லைங்க உங்களை காப்பாற்றிட்டேங்க. தம்பி 2 பசங்க இருக்கு, தரம் வாங்கிக்க. பசங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகல. அம்மா எங்க? என் தப்பு தான், நான் தான் போட்டு ஓட்டினேன். என் தப்பு தான். எங்க அம்மா. தம்பி இவங்களை புடி, ரொம்ப வீட்டா இருக்கிறாங்க, தூக்கவே முடியல. கொடுங்க, நான் தூக்கிறேன். அம்மா எங்கம்மா இருக்கு? ஏங்க எல்லாம் வந்துட்டாங்களாங்க? ஏங்க என் சின்ன பொண்ணு மௌலியை காணாங்க. மௌலி யாருங்க? மௌலி என் தங்கச்சிங்க காணாங்க, அதை தேடுதாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். மௌலியை தனி எங்கக்கா இருக்கு? வாக்கா. ஏன்டா அரக்கண்டி, உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேனா? இதோ வந்துட்டேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏதோ அடிபட்டுருக்கா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க போட்டு எடுக்கலாமா? உள்ள போங்க.